வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்மணி வந்துட்டு திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே வந்து எல்லாரும் தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. கண்மணி கண்மணிக்கவே மாட்டாங்க. உடனே அங்கே இருந்த பூசாரி வந்துட்டு சரி இருங்க, நான் போயிட்டு வைத்தியம் பார்க்குறவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஒரு பாட்டியை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ கண்மணியோட அம்மா வந்து சொல்கிறாங்க, திடீர்னு மயங்கிட்டா என்னன்னு தெரியல பாருங்க அப்படின்னு சொல்ல, அந்த பாட்டி வந்து கண்மணியோட கையை பிடிச்சி பார்க்கலான்னு வரும்போது கரெக்டாக கண்மணி வந்து கண் முழிச்சிடுவாங்க. கண் முழிச்சு உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க, அதான் கண் முழிச்சிட்டாங்களே, இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இந்த பொண்ணு இருக்கிற நிலைமைக்கு இந்த பரிகாரம்லாம் பண்ண முடியாது, பேசாமல் இந்த பரிகாரம்லாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலாம், கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வள்ளிக்கு கோவம் வருது. அண்ணன் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணாமல் கல்யாணத்தை பண்ணலான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், எனக்கு ராகவனோட உயிர் தான் முக்கியம், இந்த பரிகாரம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போது வீரா வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த பரிகாரத்தை என்னோட அக்காக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ வள்ளி வந்துட்டு என்னதே நீ பண்ணுறியா, என்னம்மா பேசுகிற நீ, கல்யாணம் ஆக போகிறது அவளுக்கு, ராகவனோட உயிர் முக்கியம், அவ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரா இப்போ என்ன எங்கள் அம்மா வேண்டிக்கிட்டா நான் பண்ணுவேன், இல்லை என்னால் முடியல எங்கள் அம்மா பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இப்போ என்னோட அக்காக்காக நான் பண்ணுறேன், என்ன இப்போ அதில் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் கிடையாதுமா, என்னம்மா பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, வள்ளி எனக்கு ஒன்றுனா நீ பண்ணுவல்ல, அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளி வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே மாறன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இது வேலைக்காகாவது பேசாமல் வந்து நாம் சாமி வந்த மாதிரி ஆட வேண்டியது அப்படின்னு சொல்லி மாறன் வந்துட்டு சாமி வந்த மாதிரி அப்படியே ஆடுறாங்க. உடனே அவங்க அண்ணனையும் தம்பியும் வந்து அப்படியே நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ சாமி வந்துடுச்சு அப்படின்னு அவங்களும் கூட சேர்ந்து சொல்கிறாங்க. உடனே ராகவன் வந்துட்டு மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க, அத்தா இந்த மாதிரி கண்மணி வந்து மயங்கி விழுந்துட்டா, அவளால் இந்த பரிகாரத்தை பண்ண முடியாது, அதனால் அவள் தங்கச்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு மாறன் வந்துட்டு சொல்கிறாரு. அதை வந்து வள்ளி வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இது எப்படியும் வந்து நடிப்புன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இந்த உண்மையை எப்படி வர வைக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி, சாமி அதான் உனக்கு தான் வந்து சூடானா ரொம்ப பிடிக்கும்ல, கற்பூரத்தை ஏற்றி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கற்பூரத்தை எடுத்துகிட்டு வந்து மாறனோட வாயில் போடுறதுக்காக போகிறாங்க. அதுக்குள்ளே வந்து மாறன் வந்துட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. விழுந்த உடனே வந்து என்கிட்டே நீங்கள் நடிக்கிறீங்களா, உங்களெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், எனக்கு தெரியாதா, இந்த மாதிரிலாம் என்னை ஏமாத்துற வேலைலாம் வச்சுக்காதீங்க, எனக்கு தெரியாது, பரிகாரம் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. உடனே மாறன் வந்துட்டு சொல்கிறாரு, ஏய் பூ போட்டு பார்க்கலான்னு சொல்லுங்கடான்னு சொல்ல, உடனே ராகவன் வந்துட்டு பூ போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பூ போட்டு பார்க்கறதா அப்படின்னு வள்ளி சொல்ல, கூட அந்த பூசாரி வந்துட்டு பூ போட்டு பார்க்கறது இந்த கோவிலில் வழக்கம்தான், அதையே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பூ போட்டு பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் போயிட்டு நிற்கிறாங்க. சாமி வந்து பூ வந்து மடித்து வச்சுட்ருப்பாங்க. உடனே மாறன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து 2 சீட்டில் வந்து பூ வச்சு மடித்து எடுத்துகிட்டு வராங்க. சாமி இருங்க, நான் மடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கையில் இருக்கிறத வந்து கொடுக்குறாங்க. உடனே வள்ளி வந்து சந்தேகப்படுறாங்க, ஏய் எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக இருக்குது, ஒழுங்காக கொடு அப்படின்னு சொல்ல, அத்தை என்ன நீ எல்லாத்துக்கும் சந்தேகப்படுற, இது ஒழுங்காக தான் மடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வேணா நீ பிரித்து பாருந்தா அப்படின்னு சொன்ன உடனே வள்ளி சரி சரி கொடு அப்படின்னு சொல்ல, சாமியை வந்துட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், வெள்ளைப்பூ வந்தால் சாமிக்கு சம்மதம், கதம்பம் வந்தால் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு குலுக்கி போடுறாரு. எடுத்து பார்க்குறாரு, கரெக்டாக மல்லிப்பூ தான் வந்திருக்கும். அதை பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி வீராவே வந்து இந்த பரிகாரத்தை பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் வள்ளியும் வந்து ஒத்துக்கிறாங்க. வீராவும் பண்ணுறேன்னு வந்து சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராகவன், கார்த்திக், மாறன் இவங்க 3 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி கரெக்டாக மல்லிப்பூ வந்துச்சு அப்படின்னு ராகவன் கேட்க, அதுக்கு மாறன் வந்துட்டு சொல்கிறாங்க, ஏற்கனவே வந்து நான் போயிட்டு விசாரிச்சிட்டேன், வெள்ளைப்பூ வந்தால் தான் வந்து சரின்னு அர்த்தமா, அதனால் வந்து நான் அதே மாதிரி 2த்துலேயுமே வந்து மல்லிப்பூவை வந்து மடித்து வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வீரா வந்து தண்ணியை தூக்கிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. வீராவும் வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு குடமாக ஊற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. வள்ளி வந்து கரெக்டாக ஒவ்வொரு குடமும் வந்து விடாமல் கரெக்டாக எண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ மாறன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்ன அத்தா இவ்வளோ கரெக்டாக வந்து கணக்கு போடுது, இப்படியே விட்டால் 108 குடத்தை ஊற்றாமல் விடாது போல இருக்கே அப்படின்னு மாறன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வள்ளி கரெக்டாக எண்ணிக்கிட்டே இருக்காங்க. வீராவும் வந்து ஓரளவுக்கு வந்து ஊற்றிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் வீராவாலே முடியாது. அதை பார்த்துட்டு மாறன் வந்து ஏதாவது நம்ம குழப்பி விட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வள்ளிக்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. அதை கல்யாணம் ஆனால் நம்ம ராகவனை எங்கே அனுப்பலாம், ஹனிமூனுக்கு எங்கே அனுப்பலாம், கொடைக்கானல் அனுப்பலாமா, ஊட்டிக்கு அனுப்பலாமா அப்படின்னு சொல்ல, வள்ளி வந்துட்டு இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கோவப்படுறாங்க. என்னடா எதுக்காக இப்படி என்ன குழப்பி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதை சொல்ல தாப்பி பேசிகிட்டே இருக்க. அப்போ கரெக்டாக வந்து
வள்ளி வந்து திடீர்னு மறந்துடுறாங்க அந்த கவுண்ட்டை வந்து. மறந்துட்டு இப்போ எதில் நம்ம விட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே மாறன் வந்துட்டு 36 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளி வந்துட்டு இல்லையே 36லாம் கிடையாதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு 24 அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாறன் வந்துட்டு இல்லை கிடையாது 36 தான் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு என்னை குழப்பாத, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது 24 தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது வீரா வந்துட்டு இன்னொரு குடம் தூக்கலான்னு வராங்க. ரொம்ப முடியாமல் வந்து அந்த குடத்தை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.